பயங்கரமான 7 பைபிள் ரகசியங்கள் உங்களுக்கு தெரியுமா? இதுவரை இதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீர்கள். வணக்கம் நேயர்களே, இது உங்கள் நியூ டச் சேனல். முதல் ரகசியம் 666 மட்டுமா? இல்லை, 616. நமக்கு தெரிந்தது 666 என்ற மிருகத்தின் இலக்கம்தான். ஆனால் ஆரம்பகால பழங்கால கையெழுத்து பிரதிகளில் அந்த எண் 616 என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அக்கால ரகசிய குறியீட்டு முறைப்படி ரோமானிய மன்னன் நீரோவின் பெயரை எபிரேய மொழியில் கூட்டினால் 666 வரும். லத்தீன் மொழியில் கூட்டினால் 616 வரும். இது ஒரு ரகசிய குறியீடாக பயன்படுத்தப்பட்டது. இரண்டாம் ரகசியம், அந்தி கிறிஸ்து என்ற வார்த்தையே இல்லை. ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகம் முழுவதும் ஆன்டி கிரைஸ்ட் என்ற வார்த்தை ஓரிடத்தில் கூட வராது. அதற்கு பதிலாக மிருகம் என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்தி கிறிஸ்து என்ற வார்த்தை யோவான் எழுதிய நிருபங்களில்தான் வருகிறது. மூன்றாம் ரகசியம், கொதிக்கும் எண்ணெயிலிருந்து தப்பிய யோவான். இந்த தரிசனத்தை எழுதிய யோவானை ரோமானிய அரசன் டொமிட்டியன் கொதிக்கும் எண்ணெய் கொப்பரையில் போட்டு கொல்ல முயன்றான். ஆனால் அவர் அற்புதமாக உயிர் தப்பினார். அதன் பின்னரே அவர் பத்மு தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார். அங்கேயே அவருக்கு இந்த தரிசனங்கள் கிடைத்தன. நான்காம் ரகசியம், பரலோகத்தில் ஒரு அரை மணி நேர அமைதி. வெளிப்படுத்தின விசேஷம் 8:1 7ஆம் முத்திரையை உடைக்கும்போது பரலோகத்தில் அரை மணி நேரம் அமைதி உண்டானது என்று எழுதப்பட்டுள்ளது. எப்போதும் தேவதூதர்கள் பாடிக்கொண்டிருக்கும் ஓயாத சத்தம் நிறைந்த அந்த இடத்தில் 30 நிமிடம் நிலவிய அந்த மௌனம் உலகிற்கு வரப்போகும் மகா அழிவின் பயங்கரத்தை குறிக்கிறது. ஐந்தாம் ரகசியம், குதிரையின் கடிவாளம் வரை ஓடும் இரத்தம். அர்மகெதோன் போரின் முடிவில் இரத்தம் எவ்வளவு தூரம் பெருகும் தெரியுமா? குதிரையின் கடிவாளம் வரை சுமார் 4 முதல் 5 அடி உயரம், சுமார் 300 கிலோமீட்டர் தூரத்திற்கு இரத்தம் ஆறாக ஓடும் என்று சொல்லப்பட்டுள்ளது. வெளிப்பாடு 14:20. இது கற்பனை செய்யவே முடியாத ஒரு பெரிய அழிவின் அடையாளம். ஆறாம் ரகசியம், புதிய பூமியில் கடல் கிடையாது முடிவில் வரும் புதிய எருசலேமை பற்றி விவரிக்கும்போது கடலும் இல்லாமற் போயிற்று. வெளிப்பாடு 21:1 என்று எழுதப்பட்டுள்ளது. பைபிளில் கடல் என்பது குழப்பம் மற்றும் பிரிவினையின் அடையாளமாக கருதப்படுகிறது. எனவே தேவன் ஆளப்போகும் புதிய பூமியில் போராட்டங்களோ தூரமோ இருக்காது என்பதை குறிக்கவே இப்படிச் சொல்லப்பட்டுள்ளது. ஏழாம் ரகசியம், 7 ஆவிகள் 7 ஸ்பிரிட்ஸ். சிம்மாசனத்திற்கு முன்பாக 7 ஆவிகள் இருப்பதாகச் சொல்லப்படுகிறது. தேவன் ஒருவரே, பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே எனும்போது இந்த 7 ஆவிகள் என்பது ஆவியானவரின் 7 வகையான குணங்களை குறிப்பதாகவோ அல்லது முக்கியமான 7 முதன்மை தூதர்களை ஆர்கேஞ்சல்ஸ் குறிப்பதாகவோ அறிஞர்கள் கருதுகின்றனர். உண்மையை சொல்லப்போனா பைபிள் ஃபுல்லாவே ரகசியம் தாங்க. ஆனால் அந்த ரகசியத்தை அறிந்து கொள்கிற சீஷர்களாக இருக்கிறோமா? கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். அவர் வருகை மிக சமீபம். இந்த ரகசியங்கள் நம் தேவனை பற்றி இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்ள உதவி செய்யும். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.